Okay, so today we'll go to the next topic. So thermodynamics quantities. நிறைய என்னடா என்னது ப்ரொபன் சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல சார். ஓகே, தெரியுதா? எஸ் சார். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து கான்செப்ட்ஸ் நிறையா, டெஃபினேஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ். தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ் நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் பார்த்தோம். இப்போ வந்து குவான்டிட்டிஸ், தெர்மோடைனமிக் குவான்டிட்டிஸ், அதாவது பேராமீட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். we can say that they are parameters. என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோ. அந்த குவான்டிட்டிஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அது ஏன்னா அதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் நிறைய வரும். அண்டு நம்ம இது மற்ற சாப்டர்லேயும் வந்து இதோட அப்ளிகேஷன் உனக்கு வரும். இந்த கான்செப்ட்ஸ் வச்சுட்டு நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நம்ம நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் இந்த கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இதை ரெக்கார்டிங் பண்ணி யூடியூப்லேயும் போடுறேன், போயிட்டு அது பார்த்துக்கோங்க. அதில் ஸோ இதில் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து இன்டர்னல் எனர்ஜி. எல்லாமே சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். ஒன்லி திங் இஸ் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இன்டர்னல் எனர்ஜின்றது ஃபஸ்ட்டு கான்செப்ட், தெர்மோடைனமிக் குவான்டிட்டி. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் யூ. யூன்ற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்டர்னல் எனர்ஜின்றது இட் இஸ் நத்திங் பட் the sum of all the energy possessed by the system. Okay, so there are different types of energy. Kinetic energy irukku, kinetic energy, potential energy, mechanical energy, electrical energy, இந்த மாதிரி நிறைய இருக்குது. Electronic energy. So there are translational energy, vibrational energy, rotational energy. So all these things, translational energy, rotational energy, வைப்ரேஷ்னல் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எந்த மேட்டரை நீ எடுத்துட்டேன்னாலும், இல்லை எந்த சிஸ்டமை நீ எடுத்துட்டேன்னாலும் அதில் இந்த எனர்ஜி எல்லாம் இருக்கும். ஸோ இது சில ஓல்டு கன்வென்ஷனில் வந்து இந்த இன்டர்னல் எனர்ஜியை ஈன்னு சொல்லுவாங்க. பட் புது கன்வென்ஷன் பிரகாரம் யூ தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜின்றது வந்து இட் இஸ் த சம் ஆஃப் ஆல் தீஸ் எனர்ஜிஸ். நீ வந்து இப்போ எலக்ட்ரானிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, so all these things, whatever the energy that is possessed by the system, that is stored inside the system, it's called as the internal energy. So that is the basic definition of internal energy. And in the internal energy வந்து இதை வச்சுட்டு தான் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். Now the next thing is change in the internal energy, change in U. நம்ம தெர்மோடைனமிக்ஸில் எப்போவுமே சேஞ்சு தான் நம்ம படிப்போம். நான் உனக்கு போன கிளாஸ்லேயே சொன்னேன், வால்யூமை பற்றி படிக்கிறதா இருந்தாலும் சேஞ்ச் இந்த வால்யூம் டெல்டா வி, ப்ரெஷரை பற்றி படிக்கிறதா இருந்தாலும் சேஞ்ச் இந்த ப்ரெஷர் டெல்டா பி. அதே மாதிரி எந்த பேராமீட்டர் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் we will study only change in the வேல்யூ. அதுதான் நம்மளால் படிக்க முடியும். அப்சல்யூட் வேல்யூ படிக்க முடியாது. அப்சல்யூட் வேல்யூனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து யாராவது ப்ரூஸ்லி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனா இல்லை மைக் டைசன் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனான்னு கேட்டால் நீ எப்படி சொல்லுவேன்? முன்னால் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட விட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னால் அவங்களுடைய பவர் என்னன்றது தெரியாது, சண்டை போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ த சேஞ்ச் இன் த பவர் ஆஃப் த பர்சன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ஃபைட் ஒன்லி கேன் பி மெஷர்ட், நாட் த அப்சல்யூட் பவர். இவ்வளோ எவ்வளோ பவர் இருக்குன்றது சொல்ல முடியாது. பட் ஒரு வேலையை இப்போ கொடுக்குறப்போ உன்னால் வந்து நான் ஒரு தடவை ஒரு கிளாஸ் எடுத்தால் எத்தனை நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் நீ எப்படி சொல்லுவாத? உன்னால் அதை சொல்ல முடியாது. ஸோ உனக்கு நான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி டெஸ்ட்டு வச்சா உன்னால் எழுத முடியாதா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட்டு வச்சா எழுத முடியாதா அப்படின்றது. ஸோ த சேஞ்ச் இனிஷியலாக எவ்வளோ புரிஞ்சுட்ட, ஒரு வாரம் கழிச்சு எவ்வளோ ஞாபகம் இருக்குது, ஒரு மாதம் கழிச்சு எவ்வளோ ஞாபகம் இருக்குது. ஸோ த சேஞ்ச் மீன்ஸ் ஆல்வேஸ், change means it is always between initial and final. Or நம்ம வந்து அதை மேத்தமேட்டிக்கலாக டிரைவ் பண்ணும்போது we subtract it like this.
ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லேயும் சரி இல்லை ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் சரி நம்ம இந்த சேஞ்சை மட்டும்தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அப்சல்யூட் வேல்யூவை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அந்த பையன் நல்லா படிக்கிற பையனா, நல்லா படிக்கிற பையன் எவ்வளோ நல்லா படிப்பான் அப்படின்னு கேட்டால் நீ எப்படி சொல்லுவேன்? சேஞ்ச். ஒரு டெஸ்ட்டில் என்ன மார்க் வாங்கினா இன்னொரு டெஸ்ட்டில் என்ன வாங்கினா, குவார்டர்லியை விட ஆஃப் இயர்லியில் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம், ஆஃப் இயர்லியை விட ஆனுவலில் நல்ல மார்க் வாங்கியிருக்கான். சேஞ்ச். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே நம்ம சேஞ்சை தான் படிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் ரெப்ரசன்டட் பை டெல்டா யூ. Delta U is the difference or change. We can say whatever it is. We can say difference என்ற word கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். Both are same. So delta U is always given by final minus initial. Final minus initial. So அதை வந்து நம்ம U1 U2ன்னு சொல்லிக்கலாம். இப்போ U2 final இல்லை U1 அந்த மாதிரி வச்சுக்கலாம். This is final. ஃபைனலாக அதில் எவ்வளோ எனர்ஜி இருந்தது, இனிஷியலாக எவ்வளோ எனர்ஜி இருந்தது, அதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளோ வரும். தட் இஸ் கால்ட் as the change in the internal energy. Change in the internal energy is called as the delta U. Delta U is equal to UP. இது ஒரு நம்ம ரியாக்ஷனுக்கு நம்ம இதை இந்த இன்டர்னல் எனர்ஜி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ரியாக்டன்ட். internal energy of the product UP and internal energy of the reactant UR. Okay, so இதுதான் வந்து நம்ம ஒரு particular, we say this for a particular reaction. மேலே இந்த ஈக்குவேஷன் வந்து இட் இஸ் ஃபார் எனி ப்ராசஸ் இன் ஜென்ரல். எந்த ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் சேஞ்சாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் சேஞ்சாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸ்க்கு அது வரும். இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது we use the term, அதே டேர்ம் தான், except that we represent the internal energy of the products and the reactants. Okay, so இன்டர்னல் எனர்ஜி எப்பப்பெல்லாம் மாறும்? இன்டர்னல் எனர்ஜி வந்து இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலிண்டர் ஃபிட்டட் வித் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் containing a gas at a pressure P, initial pressure and initial volume and at a particular temperature. இதுதான் சிஸ்டம். we call this as a system. ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது இந்த சிஸ்டத்துலேருந்து ஹீட் ஏதாவது வெளில வந்ததுன்னா, that is U will change எப்போ? when heat enter or leaves the system. அப்படின்னா என்ன? இப்போ இதுக்கு நம்ம ஹீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இது ஏற்கனவே இதுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்குது, UIன்னு வச்சுக்கலாம், இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஹீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இதுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு இன்னொரு எனர்ஜி இதுக்கு கிடைக்கும். அதுக்கு it will have some amount of heat energy, we can say H, some amount of heat energy. அப்போ இன்டர்னல் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபைனல் வந்து இந்த மாதிரி வந்துடும், UF வந்துடும், சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இதுலேருந்து ஹீட் ஏதாவது நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜிலேருந்து கொஞ்சம் ஹீட்டை வெளியில் எடுத்துட்டோம்னு சொன்னால் ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி நம்மளுக்கு வரும். ஸோ whenever heat enters or leaves the system or whenever a system does work done by the system, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். work done on the system or by the system. இந்த டேர்மை வந்து நல்லா பார்த்துக்கோ. இது ரெண்டு கான்செப்ட் இருக்குது, work done on the system and by the system. இது கான்செப்ட் என்னன்றதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். now you take the same system. Now this is the system. We will see the system now. If you take this system, இப்போ now இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது நம்ம இந்த சிஸ்டமுக்கு வந்து இப்போ ஹீட்டு கொடுக்குறோம். நம்ம ஹீட்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது? நான் முன்னால் சொன்ன மாதிரி சிஸ்டம் வந்து இந்த பிஸ்டன் வந்து மேலே போகும். கேஸ் வில் எக்ஸ்பேண்ட் and பிஸ்டன் வந்து இப்படி மேலே போகும். ஹீட் பண்ணும்போது it will go up. So when you heat the system, the piston will move up. This is the final volume and this is the initial volume. Now இப்போ நம்ம ஹீட் பண்ண உடனே என்ன ஆயிருக்கு? ஹீட் பண்ண உடனே கேஸு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, பிஸ்டன் மேலே போயிருக்கு.
பிஸ்டன் மேலே போயிருக்கு. அப்போது இதுதான் சிஸ்டம். திஸ் இஸ் த சிஸ்டம் தட் வி ஆர் டாக்கிங். இப்போது தேர் இஸ் அ ஒர்க் டன். தேர் இஸ் அ ஒர்க் டன். இந்த இடத்துல பார்த்தோன்னா தேர் இஸ் அ ஒர்க் டன். ஒர்க் டன் நல்லா பார்த்துக்கோ இந்த டெஃபினேஷன். ஒர்க் டன் பை த சிஸ்டம். இந்த இடத்துல சிஸ்டம் வேலை செஞ்சுருக்கு. என்ன வேலை செஞ்சுருக்கு? பிஸ்டனை மேலே தூக்கியிருக்கு. பிஸ்டனை மேலே தூக்கியிருக்கு. ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒர்க் டன் பை த சிஸ்டம். வாட் யூ மீன் பை த சிஸ்டம்? சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுனால இங்கே உனக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஒரு சுச்சுவேஷன். இதே மாதிரி சப்போஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சிஸ்டம்மை வந்து இப்போது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம இது வந்து இந்த பிஸ்டனை வந்து ஹீட் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நவ் வி கம்ப்ரெஸ் தி கேஸ். ஸோ இப்போ கீழே இப்படி கொண்டு வந்துட்டு பிஸ்டனை இப்படி கீழே தள்ளி விட்டுறோம். ஸோ கீழே இப்படி தள்ளும்போது என்ன ஆகிடும்? பிஸ்டன் இங்கே வந்துடும். You will have the piston like this, and now this is the final volume. Now இந்த இடத்துல பார்த்தோன்னா delta V is equal to V final minus V initial. இதில் வந்து delta V is equal to V final minus V initial. இப்போ இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னா, இனிஷியலாக இருந்ததை விட இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து இனிஷியல் வால்யூம் இஸ் லெஸ் தேன் ஃபைனல் வால்யூம். எப்போது? டியூரிங் எக்ஸ்பேன்ஷன். பை த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கேஸ். தட் இஸ் ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஒர்க் டன் பை த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா VI இஸ் லெஸ் தேன் VF. அப்போ டெல்டா V வேல்யூ எப்படி இருக்கும்? டெல்டா V வேல்யூ வந்து VF ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் வில் பி பாசிட்டிவ். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிஸ்டனை வச்சு கேஸை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? we say that here work done on the system. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நீ. வெரி இம்பார்ட்டண்ட். ஆன் த சிஸ்டம். பை த சிஸ்டம் அண்ட் ஆன் த சிஸ்டம். ஸோ ஆன் த சிஸ்டம்னா பிஸ்டன் நம்ம கீழே தள்ளும் போது அப்போ என்ன ஆகும் உனக்கு? அகெயின் டெல்டா V இஸ் ஈக்குவல் டு VF மைனஸ் VI இருக்குங்க. ஸோ VF பார்த்தேன்னா VF இஸ் ஸ்மாலர் தேன் VI. இதுதான் வந்து ஒரிஜினல் VI. இது வந்து ஒரிஜினல் VI. இவ்வளோ பெருசு, இவ்வளோ இருக்கும் வால்யூம். இது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த இடத்துல? when you compress the piston or when you push the piston down, the volume gets reduced. So therefore VF will become smaller than VI. Therefore delta V வந்து VF becomes small ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகிடும்? delta V becomes negative. எப்போ? work done on the system and by the system. So I want you to understand this concept of work done by the system and on the system. Okay, now thermodynamicsல வந்து by convention work done is always negative. நோட்புக்கில் வந்து இந்த பாயிண்ட் எழுதிக்கோ. work done is always negative. work done is always negative. இது எப்படி இந்த ரூல் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். always negative. ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. நான் கேட்கும்போது நீ சொல்லணும் ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு நான் நிறுத்துவேன். அப்போ நீ நெகட்டிவ்னு சொல்லணும். அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை நான் உனக்கு சொல்லுவேன் நான். சரியா? இப்போது இன்டர்னல் எனர்ஜிக்கு நம்ம திரும்ப இங்கே வருவோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜியில் வந்து நான் எப்போ அது மாறும்? ஹீட்டு கொடுக்கும்போது, ஹீட்டு உள்ளே போகும்போது வெளியில் போகும்போது மாறும். அதே மாதிரி ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் ஆர் பை த சிஸ்டம் பண்ணும்போதும் இன்டர்னல் எனர்ஜி மாறும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு போன கிளாஸில் அந்த ஒர்க் டனை பற்றி கடைசியில் ஒரு டிஸ்கஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றியெல்லாம் பேச மாட்டோம். இந்த இடத்துல வந்து ஒர்க் டன் வந்து இங்கேயே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆறுது உனக்கு. ஆக்சுவலாக பிஸ்டன் மேலே போகிறது கீழே வருது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். we will come to that. ஸோ
ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அண்ட் பை த சிஸ்டமில் கூட வந்து நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி மாறும். அப்புறம் என்ன வேறு எந்த சுச்சுவேஷனில் மாறும்னா மேட்டர், when the matter enters or leaves the system, enter or leaves the system also the internal energy will change. எப்படி ஹீட் பண்ணுறோம், வாட்டர் வேப்பர், சப்போஸ் வாட்டர் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து வேப்பராக வெளியில் போகிறது. அப்படி வெளியில் போகும்போது என்ன ஆகும், அந்த வெளியில் போகக்கூடிய நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அதோட எனர்ஜியோடு அது வெளியில் போயிடும். ஸோ அப்போவும் வந்து அந்த சிஸ்டம்னுடைய இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சி போயிடும். So these are the three factors by which the internal energy will change when the system undergoes these three types of conditions. Internal energy மாறும். Okay, what is internal energy? Internal energy is nothing but sum of all the energies possessed by the system. Sum of all the energies possessed by the system. First point. It is represented by the letter U. Second point. Change in the internal energy is delta U is given by U2 minus U1 for any general process. For a specific reaction அப்படின்னு எடுத்துட்டோம்னா product, internal energy of the product minus internal energy of the reactant is called as a change in the internal energy. Internal energy எப்பப்பெல்லாம் மாறும் அப்படின்னா, ஒரு சிஸ்டமில் வந்து ஹீட் கொடுத்தோம்னா மாறும், ஹீட்டை ரிமூவ் பண்ணால் மாறும். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணாமல் ஒரு சிஸ்டம் இந்த ஒர்க் டன் பை த சிஸ்டம் மாறும், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்போவும் மாறும், when the matter enter the system அப்போவும் மாறும். நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எனர்ஜி சேர்ந்துக்கும். அப்போது when the matter leaves the system, நம்ம எவாப்ரேட் பண்ணும்போது பாயில் பண்ணும்போது உள்ளே இருக்கிற வாட்டர் வெளியில் போகும். அப்போ மேட்டர் வெளில போகும்போது அதோட அந்த எனர்ஜி வெளில போயிடும். இந்த மாதிரி 3 கண்டிஷனில் வந்து இன்டர்னல் எனர்ஜி மாறும். Okay, so I think now the concept of internal energy is clear. Now the next aspect of internal energy வந்து இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்க்கணும். அதாவது whether it is state function or a part function. Okay, internal energyன்றது வந்து it is a state function. It is a state function. ஏன் இது ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம்? இப்போ இனிஷியலாக வந்து ஒரு சிஸ்டம் இனிஷியலாக ஒரு வேல்யூ இருக்குது. இனிஷியல் வேல்யூஸே இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி யூஐன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, இது யூஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூஎஃப் மைனஸ் யூஐன்னு மெஷர் பண்ணுறோம். இப்போது இதோட வேல்யூ வந்து சம் வேல்யூ நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோம். சம் வேல்யூ நம்மளுக்கு வருது. இப்போ இந்த வேல்யூ வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் இது இப்படி வந்ததா இல்லை இப்படி வந்ததா இல்லை இப்படி வந்ததா அப்படின்றத பற்றி அக்கறை கிடையாது. 2 பேர் சண்டை போட்டாங்க, யார் ஜெயித்தாங்க? ப்ரூஸ்லி ஜெயித்தார். அவர் தான் மோர் பவர்ஃபுல். இவன் ஃபஸ்ட்டு ரவுண்டில் யார் நல்லா ஜெயித்தான், செகண்ட் ரவுண்டில் யார் நல்லா ஜெயித்தான், தேர்ட் ரவுண்டில் இவன் எப்படி அடித்தான், அவன் எப்படி அடித்தான். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத். டஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாத். எந்த வழியில் வந்ததுன்றது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, எவ்வளோ வந்தது அப்படின்றது தான் முக்கியம். ஸோ internal energy is a state function. That means it depends only on the state of a system. அது இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கா ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்றது தெரியும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ டெம்பரேச்சர் அண்ட் இந்த ப்ரெஷர் இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இது உனக்கு நம்ம தெர்மோடைனமிக்லாம் உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, சப்போஸ் இஃப் யூ டேக் அ கண்டெய்னர், அதில் வந்து இப்போ ஒரு CO2 கேஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த CO2 கேஸ் இதை எடுத்துக்கிறேன். இந்த CO2 கேஸ்னுடைய டெம்பரேச்சர் வந்து 500 டிகிரி கெல்வின் இருக்குது அண்ட் சே 5 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. நீ இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். இட் வில் ஹேவ் சம் இன்டர்னல் எனர்ஜி. இப்போது இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து நான் இப்போ இந்த CO2-வை இந்த CO2-வை வந்து 700 டிகிரி கெல்வின்லேருந்து கூல் பண்ணி இதை கொண்டு வந்தாலும் சரி, இல்லைன்னா இதே CO2-வை 200 டிகிரி கெல்வினில் இருக்கிற CO2-வை எடுத்து ஹீட் பண்ணி 500 டிகிரிக்கு கொண்டு வந்தாலும் சரி, இந்த ரூட்டில் A ரூட்டில் வந்தாலும் சரி, B ரூட்டில் வந்தாலும் சரி, இந்த சிச்சுவேஷனுக்கு வந்தப்போ இதில் எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி இருக்கோ அது சேமாக தான் இருக்கும். Internal energy remains same. Internal energy remains same whether you come by A or B route. So that is what we mean by state function. It does not depend upon the path by which it is attained, but it is depends only on the state of a system. Okay.
இப்போ இந்த இடத்துல ஸோ திஸ் இஸ் தி இன்டர்னல் எனர்ஜினுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் உங்களுக்கு இந்த கொஷின் வரும். உனக்கு டிஃபைன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். ஆர் ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு உனக்கு கொஷின் வரும். ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜினுடைய நேச்சுரலி இது எனர்ஜின்றதுனால எனர்ஜினுடைய யூனிட்ஸ் உனக்கு இதுக்கு வரும். ஸோ த யூனிட்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி வில் பி either ஜூல்ஸ் ஆர் எர்க்ஸ். இன்டர்னல் எனர்ஜி வந்து இருக்கும் உனக்கு. ஓகே, ஸோ அண்ட் இந்த இன்டர்னல் எனர்ஜியில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த இன்டர்னல் எனர்ஜி யூ டெல் மீ சப்போஸ் ஹியர் ஐ ஹாவ் 1 liter CO2. Now I have in another container I have 2 liter CO2. ஸோ இதோடது வந்து U 1 liter U 2 liter. இதில் எது ஜாஸ்தியாக இருக்கும் எது கம்மியாக இருக்கும்? U 1 liter U 2 liter. Which value will be greater and which will be smaller? Can you tell me? 2000 will have more energy. அப்படினா என்ன அர்த்தம்? Internal energy depends on the quantity of the matter present. When it depends upon the quantity of the matter present அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணமே ஞாபகம் இருக்கா? What type of property it is when it depends on the quantity of the matter? நோட்டில் எழுதியிருக்கியா? பார்த்து சொல்லு. Extensive properties. Extensive property because it depends on the quantity. 1 liter இருந்தால் ஒரு வேல்யூ இருக்கும், 2 liter இருந்தால் ஒரு வேல்யூ இருக்கும், 3 liter இருந்தால் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி ஆஃப் த matter that is present in this. ஸோ இதெல்லாம் தான் நீ தெரிஞ்சுக்கணும். how to correlate between the these two terms. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பேடலை வந்து ரொட்டேட் பண்ணுறோம், சைக்கிள் பெடல் பண்ணுறோம் இல்லையா? சைக்கிள் பெடல் பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணும்போது விசே மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா என்ன சொல்கிறோம்? ஒரு இமர்ஷன் ராட் இருக்குது பாத்ரூம்லலாம், இப்போல்லாம் யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இமர்ஷன் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஹீட்டர்னு. ஹாஸ்டல்லலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை when you go to some places என்றால் சில ஹோட்டல்ஸில் இல்லை கெஸ்ட் ரூம்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை, வாட்டர் ஹீட்டர் இல்லாத இடத்துலலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் இங்கே இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் உனக்கு அது பண்ணி வரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. Now we will go to the next important concept, thermodynamical quantity, that is the work done. Work done பற்றி நம்ம முன்னாலேயே ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம், work done by the system and on the system அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம படிக்க போகிற ஒர்க் டன் வந்து இட் இஸ் அ ஒர்க் டன் பை அ கேஸ். ஏன்னா சிஸ்டம்னு நம்ம பார்த்ததில் வந்து என்ன பார்த்துருக்கோம்? இட் கண்டெய்ன்ஸ் அ தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா வந்து we say it is a cylinder fitted with a frictionless piston containing a gas at a particular temperature PVTன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது இந்த கேஸ் பண்ணுற ஒர்க்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்ம. ஸோ நீங்கள் போன கிளாஸில் எல்லோரும் சொன்ன மாதிரி நம்ம அந்த உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்லேருந்தே நம்ம இதை பண்ணலாம். ஸோ ஒர்க் டன் W is equal to force into displacement. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த பிஸ்டன் இங்கே இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் when you heat this அப்போ என்ன ஆகும்? இந்த பிஸ்டன் வந்து மேலே போகும் உனக்கு. This piston will go up. So when it goes up, like this, it will go up like this. அப்போ என்ன ஆகுது உனக்கு? இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் உனக்கு வருது, ஒரு ஸ்மால் சேஞ்ச், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது உனக்கு. ஸ்மால் டிஸ்டன்ஸ் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் இஃப் ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் எ சிலிண்டர், இது நான் சிலிண்டர்னு உனக்கு நான் சொன்னேன். திஸ் இஸ் எ சிலிண்டர் அப்படின்னா ஒன்று என்ன இருக்கும்? பேஸ் வந்து இதில் யூ வில் ஹேவ் அ சர்க்குலர் பேஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த சர்க்குலர் பேஸ்ன்னு சொல்லும்போது லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் சென்டிமீட்டர் பி த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகே, அண்ட் இந்த இடத்துல தான் வந்து நான் முன்னால் சொன்ன மாதிரி யூ ஹேவ் த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் தட் இஸ் ஆக்டிங் ஆன் த சிலிண்டர், ஆக்டிங் ஆன் த பிஸ்டன், விச் கீப்ஸ் த பிஸ்டன் அட் த பிளேஸ்.
கரெக்டான இடத்துல கீழேருந்து உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய ப்ரெஷரும் வெளியிலேருந்து வரக்கூடிய ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும்போது பிஸ்டன் அங்கேயே நிற்கும்னு நான் சொன்னவனுக்கு அந்த இடத்துல அந்த ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுது. நவ் ஒன்ஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் டயக்ராம் வாட் இஸ் given here, now we can define that the work done here by now here the work is done by the system. Piston expand ஆயிருக்கு இல்லையா, நான் இங்கே வேணால் சைடில் ரெஃபரன்ஸ்க்கு எழுதிக்கிறேன். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, ஒர்க் டன் W இஸ் given by ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அதில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் DL வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து திஸ் டைப் ஆஃப் ஒர்க் இஸ் கால்ட் அஸ் அ மெக்கானிக்கல் ஒர்க். ஏன்னா பிஸ்டன் மூவ் ஆகுது இல்லையா, அதனால் நம்ம இதை மெக்கானிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். முன்னாடி நான் டிஃபைன் பண்ண மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் அப்படின்றது W இஸ் ஈக்குவல் டு சம் ஃபோர்ஸ், சம் ஜென்ரல் ஃபோர்ஸ் இன்டு சம் ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம இப்படி வச்சுக்கலாம். அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும்போது F இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதே நீ வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, வென் யூ டேக் எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் பை அ சிஸ்டம், இதில் நம்மளுக்கு அது தேவையில்லை, உனக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவன் பை EMF இன்ட்டு குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ கரண்ட்டு கொடுக்குறோன்றதை பொறுத்து quantity of current, that will be called as electrical work done. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து gaseous work done தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல now we will going to define work done during expansion of a gas. நோட்டில் எழுதிக்கோ இதெல்லாம், அப்போ தான் வந்து படிக்கும்போது உனக்கு புரியும் உனக்கு. டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கம்ப்ரெஷன், ரெண்டு சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அண்ட் பை த சிஸ்டம். ஸோ ஒர்க் டன் டியூரிங் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன், we call that as a pressure volume work. We call that as a PV work. Work done during expansion and compression, that is PV work. Okay, so now we have this cylinder whose base circle is area a square centimeter, and when we heat the gas, the piston moves up. There is a displacement of the piston with a small distance dl. At this, with these parameters, we try to derive a relationship for a work done during expansion and compression. எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப்ஸை நல்லா கவனமாக பார்த்துட்டு வா, அப்போ தான் உனக்கு அது புரியும். Now I am just writing for your better understanding. Okay, so area of cross section of the cylinder. Area of the cross section of the cylinder நம்ம முன்னால் சொன்னது, that is a square centimeter. A square centimeter in the value, this value, a square centimeter. Okay, pressure on the piston பார்த்தேன்னா நல்லா பார்த்துக்கோ. ப்ரெஷர் ஆன் த பிஸ்டன், கேஸோட ப்ரெஷர் கிடையாது, சரியா? கன்ஃபியூஸ் பண்ணின்றாத. ப்ரெஷர் ஆன் த பிஸ்டன் வந்து P. மேபி உனக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணால் இங்கே எக்ஸ்டர்னல்னு போட்டுக்கோ. அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னு போட்டுட்டேன்னா உனக்கு அது ஞாபகம் இருக்கும், பிஸ்டன். ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர் வந்து இனிஷியலாக பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எது? P எக்ஸ்டர்னல் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உள்ளே இருக்கிற இன்டர்னல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ P எக்ஸ்டர்னல் வந்து P அப்போ பிஸ்டன் மேலே போகும். பிஸ்டன் மேலே போகும்போது ஒரு இடத்துல போய் நின்றுடும் திருப்பி உனக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்லைட்லி, திஸ் P external here is slightly less than the P internal during expansion. இப்போ during expansion. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இதில் மூவ் ஆகிருக்கு, பிஸ்டன் வந்து டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கிறது வந்து DL. நான் டீன்ற ஸ்மால் டீன்றது ஏற்கனவே சேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். ஸ்மால் சேஞ்ச். இந்த டீன்றது வந்து it represents a small change. இதை ஞாபகம் வச்சுக்கோ. மேக்ஸில் படிப்பீங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. dx/dt அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க உனக்கு, அதில் வரும், அது கொடுக்கும். Now with this parameter which we have defined now pressure என்ன? ப்ரெஷர் வந்து
force per unit area. Pressure என்றது வந்து force per unit area. That is, if you take the force F acting on the piston, force F acting on the piston, force F acting on the piston will be equal to P into A. From this equation, from the above equation, you will have F is equal to P into A. Now, in that work done by the gas, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பை த கேஸ் வேறு, ஆன் த கேஸ் வேறு. ஒர்க் டன் பை த கேஸ், அதனால தான் அது ஒன்று நான் ஸ்டெப்ஸில் எழுதுகிறேன். அப்போ தான் உனக்கு அது தட் இஸ், இதுதான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறது. பை த கேஸ்னால் என்ன அர்த்தம்? ஒர்க் டன் பை த சிஸ்டம் வில் பி ஈக்குவல் டு force into displacement, force into distance, force into distance. So force என்ன இங்கே P into A னு பார்த்தோம். F is equal to P into A னு பார்த்தோம். into distance வந்து DL, into distance வந்து DL. அந்த piston வந்து கொஞ்சோண்டு மூவ் ஆயிருக்கு மேலே. So I think up to this it is quite clear, the force acting on the piston. Now this parameter, this A into DL represents the change in the volume of the gas, change in the volume of the gas. A into DL, அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற வால்யூம், இங்கே இருக்கிற கேஸ். ஸோ திஸ் இஸ் இனிஷியலாக இருந்தது, இது VI வால்யூம், இது வந்து ஃபைனலாக இருக்கிற ஃபைனல் வால்யூம் இது. Now this DL will be equal to final volume minus initial volume, that is change in the volume. Okay, so in the diagram பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். So DL will be equal to change in the volume, that is dV ன்னு சொல்லலாம், இல்லை டெல்டா வின்னு சொல்லலாம். ஸ்மால் d போட்டால் ஸ்மால் சேஞ்சுன்னு வரும், டெல்டான்னு போட்டால் கேபிட்டல் D வரும், பிக் சேஞ்ச் அப்படின்றது வரும். ஓகே, now இப்போது A into DL represents a small change in the volume of gas, a small change in the volume of the gas. This change in the volume of the gas only is equal to the work done. இந்த வால்யூம் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு அங்கே ஒர்க் டன் நம்மளுக்கு வருது. ஸோ now கொஞ்சோண்டு வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால there is a small work done. There is a small work done by the system. We say that dou W, this is called as dou அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டுக்கு இதோட டெல்டா இல்லை, இது dou W, ஸ்மால் டெல்டா சொல்லுவாங்க. இட்ஸ் a Greek letter, dou அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஸ்மால் ஒர்க், dou W, a small work done by the system will be given by pressure of the external pressure. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், this is external piston ஓடுது. ஓகே, piston ஓடுது into dV. So this is the relationship for a work done by the system. Suppose if the volume expands, from, that is if volume of the gas, volume of the gas expand தான் அது ஹீட் பண்ணும்போது இனிஷியலாக expand from initial volume to final volume, final volume பண்ணுறது. இல்லை நம்ம இதை வந்து V1 and V2ன்னு கூட நம்ம சொல்லலாம், இதை எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ VI to VF எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டோட்டல் ஒர்க் டன், மேக்ஸில் உங்களுக்கு இன்டகிரேஷன்லாம் நடத்திட்டாங்களா? மேக்ஸில் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் எடுத்துக்கிட்டாங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியுமா? இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன வரும்? சார் x to power of n plus 1 by n plus 1. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா அதே தான். இப்போ டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு W is equal to பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃப்ரம் த இனிஷியல் வேல்யூ டு ஃபைனல் வேல்யூ P into dV. So for every change in the volume from V2 to V1, the work done by the system will be given by W is equal to integral V1 to V2 into PdV.
ஓகே. ஸோ இது வந்து இதுதான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். இங்கே வந்து பி எக்ஸ்டர்னல் நல்லா பார்த்துக்கோ. இது பி எக்ஸ்டர்னல், இது மறந்து போயிடாது. இது கேஸோட ப்ரெஷர் இல்லை. டூ நாட் கெட் கன்ஃபியூஸ்டு வித் திஸ். நவ் பி எக்ஸ்டர்னல் இஸ் கோயிங் டு பி a கான்ஸ்டன்ட். ஏன்னா இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றதுனால this will be constant. It will not change. V2 into dV. So this is constant. This is constant because it is atmospheric pressure. Because it is atmospheric pressure. இது மாறாது. ஸோ அப்போ உனக்கு என்ன வரும்? P external into V2 minus V1 வரும் உனக்கு. V2 minus V1 வரும். For every volume between V1 and V2 you will get this volume. So that will be equal to P external into delta V, change in the volume. So W is equal to P external into delta V. இதுதான் உனக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஈக்குவேஷன் ஃபார் the work done by the system. So W is equal to, நம்ம ஒவ்வொரு தடவையும் எழுதும்போது P externalன்ற வேர்டை எழுத மாட்டோம். இட் இஸ் implied and understood. நம்ம வந்து வெறுமனே P delta V தான் நம்ம எழுதுவோம். ஸோ நார்மலாக நம்ம எழுதும்போது W is equal to P delta V அப்படி தான் நம்ம எழுதுவோம். But it is understood that this P represents the external pressure and not the pressure of the gas. That is very important. Okay, so now I think you are quite clear about this. Let me go through this once again for a better understanding. Now we are studying what the thermodynamic parameter, that is the work done. Or முதல்ல internal energy பார்த்தோம், அப்புறம் இப்போ work done பார்க்குறோம். ஸோ ஒர்க் டன்னில் வந்து there are different types of work done இருக்குது. Electrical work done, mechanical work done. Electrical work done is given by EMF into quantity of current. Generally work done is given by force into displacement. அது நீ ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்பேன். now நம்ம இங்கே தெர்மோடைனமிக்ஸில் படிக்க போகிறது வந்து work done during expansion and compression, that is pressure volume work or PV work அப்படின்னு நம்ம சொல்லுவோம். maybe you can write it as pressure volume work. ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கை பற்றி தான் நாங்கள் எங்கே படிக்க போகிறோம். நம்மளே கேட்போம் இல்லையா, ஒர்க்குன்னா என்ன மாதிரி ஒர்க்குன்னு கேட்போம். யாராவது வாடா ஒரு வேலை செய்யணும் வரியாடா அப்படின்னு கேட்டால் என்ன வேலை அப்படின்னு கேட்போம் நம்ம. அதே மாதிரி தான் இங்கேயும் இட் இஸ் அ ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். அதுக்கு we have to whenever we talk about thermodynamics, the system நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கன்சிடர் இப்போ 3 மார்க்ஸில் கேட்பாங்க, derive the relation for work done by the system in thermodynamics அப்படின்னு சொன்னாங்கன்னா, then in thermodynamics consider a system of a cylinder fitted with a frictionless piston containing a gas. Let A be the area, A square centimeter be the area of the cross section of the cylinder, and then the pressure acting on the piston is given by P external. And when we heat the system, the piston moves up. When the piston moves up, there is a small change in the distance from the initial to the final position, that is given by dl. Small change in distance of the piston, distance of piston. So that small change is given by the final volume and the initial volume of the gas. So that is Vf by Va, which is given by dV. Okay, now let us come back to physics again. P is equal to F by A, நம்மளுக்கு தெரியும், force acting on unit area, force per unit area. Then if you rearrange this, F is equal to, that is the force acting on the piston. So this will be by default, this will be the external pressure. I mean the force acting on the piston இருக்கும். இது உனக்கு இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதா இருந்தால் இது வேண்டாம். F is equal to P into A, நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம் அதை. So the work done by the gas, that is the system, is equal to force into distance. We say that by the force into distance. This force is given by F is equal to P into A. ஸோ இது வந்து ஒரு தனியாக ஒரு பாயிண்ட்டாக இதை பார்த்துக்கோது. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம போடுறோம். P into A into distance வந்து dl, பட் A into dl வந்து இஸ் given by dv. A into dlனா என்ன? இதே வந்து இப்போ நான் இந்த இதிலே வந்து இப்போது if you take a surface area like this and here if you take a surface area like this, now this dl will be equal to a dl into A, area of the cross section பார்த்தேன்னு சொன்னா, this value will be equal to dv of the gas, small change in the volume of the gas after heating.
ஓகே, ஹியர் தேர் இஸ் கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆஃப் த வால்யூம் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருக்குன்றது சொல்லுவோம். அந்த கொஞ்சமாக ஒர்க் பண்ணுறதை வந்து நம்ம டோ அப்படின்ற லெட்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டோ அப்படின்னா ஸ்மால், வெரி ஸ்மால் ஒர்க் டன். ஸோ டோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிவி, பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிவி. ஸோ இப்போ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, அதாவது இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போதோ இல்லை V1லேருந்து V2க்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போதோ நம்ம அதை மேத்தமேட்டிக்கலாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்? ஒர்க் டன் W இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் V1 to V2 P external into dV அப்படின்ற மாதிரி நம்ம இன்டெக்ரலில் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் ஃபார் ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் V1 to V2. So if we substitute, since P external is a constant because it is an atmospheric pressure, இது மாறப்போகிறது கிடையாது இதோட வேல்யூ உனக்கு. அதனால் P external வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் உனக்கு. ஸோ அதை வெளியில் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் V1 to V2 dV போட்டேன்னு சொன்னேன்னா it will be given by P external into V2 minus V1. இன்டெக்ரேஷனில் வந்து when you have the limits from the lower limit and upper limit இருக்கும்போது upper limit minus lower limit value தான் நம்ம போடுவோம். So this is given by W is equal to P external into delta V or W is equal to P delta V. In short சொல்லுவோம். Remember, P in the expression represents the external pressure and not the pressure of the gas. இது நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, now இப்போது இது வந்து இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதில் அடுத்த இந்த ஒர்க் டனில் வந்து sign convention is very important. Sign convention of the work is sign convention of W. நோட்புக்கில் எழுதிக்கோ, sign convention of work done. இது வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். இது நீ நல்லா மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் இது உனக்கு ஒரு கிளாரிட்டி உனக்கு இருக்காது. ஸோ this sign convention ஞாபகம் வச்சுக்கோ. sign conventionல நான் முன்னால் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். work done is always negative. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. remember this statement. remember this statement, work done is always negative. இது பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ now you have the cylinder fitted with a frictionless piston containing a gas at a particular volume VI. இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ப்ரெஷரிங் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஹீட் பண்ணுறோம். இதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. உனக்கு மேலே பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகுது. முன்னால் போட்ட அதே டயக்ராம் தான். இப்போ this is the final volume. Therefore delta V is equal to change in the volume will be equal to final minus initial இருக்கும் உனக்கு. ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்ன வரும் உனக்கு, இதில் எது பெருசு? இப்போது ஃப்ரம் த டயக்ராம் யூ கேன் see VF is greater than VI. therefore delta V ஓட வேல்யூ என்ன வரும், delta V is equal to பாசிட்டிவ் வரும். இது நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். இப்போது இந்த வேல்யூவை வந்து நம்ம ஒர்க் டனில் போடுறோம். இப்போ W is equal to P delta V. P external ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ இதை போட்டேன்னு சொன்னேன்னா என்ன வரும் உனக்கு, PU பாசிட்டிவ், அட்மாஸ்பேரிக் ப்ரெஷரும் பாசிட்டிவாக இருக்கும், டெல்டா வியும் பாசிட்டிவாக இருக்கும், உனக்கு பாசிட்டிவாக இருக்கும். உனக்கு இப்போ பாசிட்டிவாக வருதா? பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் டு அப்ளை திஸ் ரூல். ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். therefore W is equal to positive into negative is equal to negative. work done is equal to negative. எப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இங்கே வந்து work done by the system on the system by the system. work done by the system is negative. நோட் பண்ணிக்கோ அதை. work done by the system negative. now if you have understood this, நீயே இப்போ வந்து இன்னொன்றுத்துக்கு போட்டுடலாம். என்ன, work done on the system என்ன வரும்னு போட்டு பார்க்கலாம். you have the same piston fitted with a frictionless piston containing a gas at a initial volume V. now நம்ம என்ன பண்ணுறோம், we compress this gas. so this will be your VF.
ஸோ இந்த இடத்துல வந்து this is compression, this is compression, this is expansion, this is expansion, this is compression. ஸோ கம்ப்ரெஷனில் என்ன ஆகும் உனக்கு delta V is equal to V2 or VI minus VF minus VI. இந்த இடத்துல பார்த்தேன்னா VF is smaller than VI. VF is smaller than VI எதில் during compression. During compression VF is smaller than VI. Therefore delta V is equal to என்ன வரும் உனக்கு இது ஸ்மாலாக இருக்கிறதுனால this will become negative. ஸோ இதை ஒர்க் டனில் போட்டோம்னா P delta Vயில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரும். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்போ என்ன வரும் உனக்கு W is equal to negative into negative will be equal to positive. ஸோ இது வந்து என்னது this is on the system, work done W on the system. இது வந்து W by the system, W by the system. நல்லா பார்த்துக்கோ. W by the system, இது வந்து W on the system. காப்பி பண்ணிக்கோ இது அப்படியே. ஸோ நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்போ இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் P internal into dV minus dP into dV dou W, small amount of work done is equal to this value. Now P internal into dV வந்து this is the actual work done. இந்த வேல்யூ பார்த்தோன்னா since it is very small, இது வந்து வெரி ஸ்மாலாக இருக்கிறதுனால கேன் பி நெக்லெக்டட். இது வந்து எப்போவுமே வர ஒரு விஷயம் அந்த இடத்துல whenever you do any derivation or any numerical, whenever the value is going to be very small, we will always neglect it, especially during subtractionல வந்து ரொம்ப 0.001 வந்தால் it is almost equal to nothingன்றதுனால we subtract that value. Therefore dou W will be equal to P internal into dV. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரிலேஷன்ஷிப். முன்னால் பார்த்த ஈக்குவேஷனில் P external இது நல்லா பாரு. This is P external, whereas this is P internal. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தோம், P internal கொண்டு வந்தோம். ஸோ now if you do the integration, work done W is equal to negative into V1 to V2, initial volume to final volume, P internal into dV. இந்த இடத்துல வந்து P வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, நல்லா பார்த்துக்கோ. P is not constant. ஏன் சொல்லு, this is the கேஸோட ப்ரெஷர். இது கேஸோட ப்ரெஷர் அது வேரி ஆகிட்டே இருக்கும். உனக்கு வால்யூம் மாற மாற ப்ரெஷர் மாறிகிட்டே இருக்கும். முன்னால் நம்ம பார்த்தது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். இந்த இடத்துல இது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ன்றதுனால இந்த இன்டகிரேஷனில் வந்து உனக்கு இது this value remains constant because it is an external pressure. Atmospheric pressure remains constant, therefore it does not change, whereas this is a gas pressure of the gas. So it varies. It is not a constant, it varies. வால்யூம் மாறுறதுனால அதுவும் மாறும் உனக்கு, மாறும். ஸோ நம்ம இப்போது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, PV is equal to nRT. ஸோ அதிலிருந்து நம்ம Pயோட வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ P internal for a gas will be equal to N by V into RT or nRT by V, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. nRT by V இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னு சொன்னேன்னா substituting in above equation. So what you get, W is equal to
minus integral v1 to v2 nRT by v into dv இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன, nRT வந்து உனக்கு கான்ஸ்டன்ட், minus nRT is going to be constant, integral v1 to v2 1 by v into dv, 1 by v into dv. ஸோ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரியுமா? do you know the formula for integration? ஸோ இதுக்கு என்ன வரும் உனக்கு, w is equal to minus nRT, 1 by v வந்ததுன்னு சொன்னால் லாகரித்தம் வந்துடும், லாகரித்தம் ஆஃப் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்துடும் உனக்கு. w is equal to minus nRT logarithm of v2 minus v1 வந்துடும். இது வந்து நேச்சுரல் லாகரித்தமில் இருக்குது, ln அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் லாகரித்தம் இது. திஸ் இஸ், இதை காமன் லாகரித்தமுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், we multiply this by 2.303 nRT log, இதுதான் நம்ம லாக் டேபிள்ஸில் பார்க்குறது, v2 by v1. இது வந்து காமன் லாகரித்தம். there are two types of logarithm, ஒன்று வந்து நேச்சுரல் லாகரித்தம், இன்னொன்று வந்து காமன் லாகரித்தம். ஸோ இப்படி வரும் அது. ஆர் இப்போ இதே ப்ரெஷரில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நியூமரிக்கலுக்கு தேவைப்படும் இந்த ஃபார்முலா. 2.303 nRT log, ப்ரெஷரில் போட்டோம்னா என்ன ஆகிடும், P1 by P2 வரும். இதை நல்லா பார்த்துக்கோ, இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல், inversely proportional. So P1 will be inversely proportional to V1, P2 will be inversely proportional to V2. So போடும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். So this is the expression for work done by the gas under isothermal reversible expansion. So isothermal isothermal என்ன, delta T remains constant. So constant temperatureல இருக்கு நம்மளுக்கு. Constant temperatureல, when you have the constant temperature, P1 V1 is equal to P2 V2. இதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலன்னா உங்களுக்கு புரியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி V2 by V1 will be equal to P2 by P1 by P2, P1 by P2. Okay, so this is what is you have to remember, work done under isothermal expansion, reversible isothermal expansion. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலன்னா குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. ஃபினிஷ். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்மு போடும்போது இந்த கான்செப்டை முடிச்சுட்டு நம்ம நியூமரிக்கல்ஸ் போடுவோம். அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு